இன்று நாம் நேர்காணல் செய்ய இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவனர், பெரம்பலூர் தொகுதியின் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர் அவர்கள் திரு பாரிவேந்தர் அவர்களை வரவேற்கலாம். சார் வணக்கம். வணக்கம். பெரம்பலூர் தொகுதியில மீண்டும் போட்டியிடணும் அப்படின்ற முடிவு ஏன் எடுத்தீங்க? நான் 2014 இந்த தொகுதியில் போட்டியிட்டு கொண்டிருக்கிறேன். இது 3வது முறை போட்டியிடுகிறேன். அன்றிலிருந்து இன்று வரை இந்த தொகுதி மக்களுக்கு என்ன தேவையோ அத்தனையும் அவர்கள் மகிழ்ச்சி அடைகிற வகையில் செய்திருக்கிறேன். உங்கள் கட்சி சார்பாக ரவி பச்சமுத்து அவர்கள் போட்டியிடுவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தகவல் பரவலா பேசப்பட்டது. ஆனா மீண்டும் நீங்களே போட்டியிடுறீங்க, என்ன காரணம்? எங்களுடைய குடும்பத்தில் என்னை தவிர இப்போதைக்கு யாரும் அரசியல் வருவதற்கு தயாராக இல்லை. அவர்களும் தங்களுடைய நிறுவனங்களை, தொழில்களை கவனித்து விட்டு வருகிறார்கள். தாமரை உதயசூரியன் சின்னம், மீண்டும் தாமரை, இப்படி வெவ்வேறு கட்சி சின்னத்தில் போட்டியிடல ஒரு தயக்கம் இல்லையா? தயக்கமே இல்லை. எங்கள் கொள்கை அடிப்படையில் பிஜேபி கொள்கையும் எங்கள் கட்சி கொள்கையும் 100க்கு 100 ஒரே மாதிரி தான். ஸ்டேட் பார்ட்டியோடு சேர்றதை விட தேசிய கட்சியோடு சேருவது கொள்கைக்கும் உடன்பாடாக இருக்கிறது, எனக்கும் மனநிறைவு தருகிறது. பாஜக இன்னைக்கு வளர்ந்து விட்டது அப்படின்னு ரொம்ப நம்பிக்கையோடு சொல்றீங்க. எதன் அடிப்படையில் வளர்ந்தது? வெளிப்படையாகவே தெரியுது. இன்றைக்கி மக்கள் முன்னாடியெல்லாம் நீங்கள் எத்தனையோ பிஜேபி கிளைகளே இல்லாமல் இருந்தது. இன்றைக்கி பூத் கமிட்டி போடுற அளவுக்கு எல்லாம் நான் நேரடியாக பார்க்குறேன். எல்லா பூத்து பெரம்பலூர் பகுதிகளும் பூத் கமிட்டி எல்லாம் போடுற அளவுக்கு இருக்குது. மோடி அண்ணாமலை அவர்கள் தமிழ்நாட்டு மாநில தலைவராக அவர் இருக்கலாம். அவர் விரும்புகிறாரோ விரும்பவில்லையோ, இஸ் ஏ பிஎம் மெட்டீரியல். இன்றைக்கு ஒரு நாள் ஒரு வேட்டி கட்டிய தமிழ்நாட்டில் இருந்து வருகிற பிஎம் ஆனால் அவர் தான். யாரும் அதை மறுக்க முடியாது. இட் வில் ஹேப்பன். மே நாட் பி திஸ் எலெக்ஷன் ஆர் தட் எலெக்ஷன், மேபி ஆஃப்டர் 5 எலெக்ஷன்ஸ், இவன் 30 வருஷம் கழித்து கூட அவரை தேர்ந்தெடுக்க வேண்டிய அவசியம் வரும் பிஎம்மாக. சமத்துவ மக்கள் கட்சி பாஜகவோடு தங்களை இணைத்துக் கொண்டார்கள். அதுக்கு நிறைய காரணங்களை சொன்னாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது எண்ணம் இருக்கா? இல்லவே இல்லை. நான் கட்சி நடத்தக்கூடிய சக்தியும் இருக்கிறது, கொள்கையும் நன்றாக இருக்கிறது, மக்கள் எங்களை ஆதரித்து கொண்டு வளர்ந்து கொண்டே இருக்கிறது. பேரலாக போவோம். அவர்கள் கொள்கை அடிப்படையில் பிஜேபியினுடைய தோழமை கட்சியாகவே தொடருவோம். கடந்த முறை அவங்களால் கொடுக்க முடியாத காரணத்தால் இப்போ அவர்களும் விழித்து கொண்டார்கள். நானும் புரிந்து கொண்டேன். இப்பொழுது இந்த மாதிரி 4 சீட்டு 5 சீட்டு ஒருத்தர் வாங்கி அவங்ககிட்ட கொடுக்குற நிலைக்கு வரமாட்டாங்க. அவங்களும் இன்றைக்கு பெரிய அளவில் பிஜேபி வளர்ந்துருக்கிறது, பெரிய தோழர்களும் உண்மையாக இருக்கிறார்கள். ஆகவே இவங்ககிட்ட 5 வாங்கி அதில் கொடுக்க முடியுமோ முடியாதுங்கிற பிரச்சனை கிடையாது. ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அண்ணாமலை குறித்த வெவ்வேறு விமர்சனங்களை முன்வைக்கிறாரு. அவர் அரசியலுக்கு இப்போ வந்தவர் அப்படின்ற ஒரு பார்வையை முன்வைக்கிறார். இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நான் சின்ன ஒரு கொஸ்டின் பண்ணி சொல்கிறேன். ஐஏஎஸ் படித்த ஒரு தம்பி கலெக்டர் ஆகி உள்ளே உட்காந்துருக்காரு, சரியா? அதே நேரத்தில் அந்த ஊரில் ஒரு பெரியவர் ஒரு கிளர்க்காக அந்த ஆஃபீஸில் வேலை பார்க்குறாரு. இது ரெண்டும் எப்படி கம்பேர் பண்ணுறீங்க? ஒரு உயர் பதவிக்கு வரும்போது அறிவு, திறமை, போட்டி சமாளித்தல், மக்களுக்கு பதில் சொல்லுதல், இதுதான் வேணும். அதனால் நேற்று இப்போ அப்படி பார்த்தாக்கா எல்லாரும் பெரிய அனுபவம் தான். ஏன் நேற்று படித்து ஐஏஎஸை கொண்டு போய் முன்னாடி வச்சுக்கிட்டு செக்ரட்டரியாக வச்சுக்கிட்டு அவருடைய அறிவுரைக்கு வச்சு செய்கிறீங்க? அதை கட்சியும் அப்படி தான். உங்களுடைய நலத்திட்டங்கள் இங்கே வெற்றியை ஈட்டி தரும் அப்படின்னு ரொம்ப நம்பிக்கையாக சொல்கிறீங்க. ஆனால் KN நேருவுடைய மகன் அருண் நேருவுடைய போட்டி அப்படின்றது உங்களுக்கு சிக்கலை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு இல்லையா? நான் செய்ததை காட்டி வாக்கு கேட்குறேன். இவர் அப்பா செய்தது என்னன்னு சொல்லி கேட்பார். இவர் இன்னும் செய்ய ஆரம்பிக்கலை. இவருடைய அப்பாவுடைய விலாசத்தில் தான் இவர் இருக்கிறார். அப்பா என்னவாக இருக்கிறார், என்ன செய்திருக்கிறார், அவர் குற்றமற்றவரா என்பதை மக்கள் அதை நினச்சி பார்ப்பாங்க. இப்போ என்னுடைய பேக்ரவுண்டும் தெரியும். நான் செய்ததும் உங்களுக்கு ஒயிட் பேப்பர் கொடுத்துட்டேன். அவரை பொறுத்தவரை எங்கள் அப்பா மந்திரியாக இருந்தார். கை நீட்டாமல், புகழ் பண்ணாமல், லஞ்சம் பண்ணாங்க, எதுவுமே இல்லாமல் சுத்தமாக வெறுங்க வெளிப்படையாக இருந்தாரா? இல்லை. இன்றைக்கு நான் சொல்லவில்லை, இங்கே இருக்கிற மற்ற அமமுக மற்ற கட்சிக்காரெல்லாம் சொல்லுகிறார்கள், மனதில் பேசுகிறார்கள். சில ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த அதுக்குரிய மந்திரி நேரு அவர்கள் 2 ஏக்கர் வச்சுருந்தார். இன்றைக்கி 500 ஏக்கர் வைத்திருக்கிறார். எப்படி வந்தது என்று அவர்கள் கேட்கிறார்கள், மற்றவர்கள் கேட்கிறார்கள். அதே போல் எவ்வளவோ தொழில்களை நடத்துகிறார்.
அந்த நேரத்தில் பெரிதாக எதுவும் இல்லாத இவர் எப்படி பெரிய அளவில் வெளிநாடுகள் முதலீடு செய்கிறார் என்று அவர்கள் பேசுகிறார்கள். நான் எதை சொல்லி எதற்காக சொல்கிறேன் என்றால், அவருடைய மகன் இதையெல்லாம் சொல்லி கேட்பாரா, வேறு எதை சொல்லி கேட்பார்? எங்கள் அப்பா அரசியல்வாதி, இது ஒரு ஆதாரமற்ற குற்றச்சாட்டு அப்படின்னு அவங்க கடந்து போயிட மாட்டாங்களா? அதெல்லாம் நினைக்க மாட்டாங்க. இது அவங்க பார்க்குறாங்களே, இங்கே தொகுதியில் இருக்காங்க, அவங்களுக்கு எவ்வளோ நிலம் இருக்குது, என்ன பண்ணுறாங்கன்னு நமக்கு தெரியாமல் இருக்கலாம், உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், அங்கே இருப்ப தெரியும், ஊர் மக்களுக்கு தெரியாமல் இருக்காதுன்னா அவர் அப்போ ஆரம்பத்தில் எப்படி இருந்தாங்க, இப்போ எப்படி இருக்கிறாங்க, அதெல்லாம் எங்கேருந்து வந்து கேள்வி கேட்க மாட்டாங்களா? அவர் சும்மா இருந்திருந்தால் பரவாயில்ல கட்சியோட. இன்றைக்கி அரசியலில் இருக்கிறீங்க. இந்த தமிழ்நாட்டினுடைய ஸ்டாண்டர்ட் இது என்னன்னு தெரியுமா? அமைச்சராக இருந்தாலும் வேறு பொறுப்பில் இருந்தாலும் ஊழல் செய்யாத ஒரு திமுக நண்பரை நீங்கள் பார்க்க முடியாது. அது ஹேபிச்சுவேட்டட், அவங்களால இருக்கவே முடியாது. இவ்வளோ பகீர் குற்றச்சாட்டை முன்வைக்கிறீங்க. அவங்களோட 5 ஆண்டு காலம் பயணம் பண்ணியிருக்கீங்க. 5 ஆண்டு நீங்கள் தான் தப்பாக பண்ணிருக்கீங்க. 5 ஆண்டு காலம் எங்கே சமர்ப்பணம் பண்ணேன்? போய் சேர்ந்தேன், நல்லா இருக்குன்னு நினச்சேன். பார்லிமெண்ட்டே நடக்க விடாமல் பண்ணிட்டாங்க. ஏன்டா இது இதில் ஒன்றுமே இல்லையே, இது ஏன் நம்ம பார்லிமெண்ட்டில் நம்ம வந்து இந்த வேலையை செஞ்சோன்னு ரொம்ப வருத்தப்பட்டேன் நான். அதுக்காக தான் 2 மாதத்துலேயே என்ன பண்ணேன் தெரியுமா? உடனே 2 மாதத்தில் வந்து மரியாதைக்கு போய் பிரதமரை பார்த்தேன். எனக்கு திருப்தி கொடுக்கல. மை ஹார்ட் இஸ் வித் பிஜேபி, மை பாடி இஸ் வித் டிஎம்கே. ஐ do not like to continue. அப்போ இந்த நிமிஷம் வரைக்கும் நீங்கள் உதயசூரியன் சின்னத்தில் நின்று வெற்றி பெற்ற ஒரு எம்பி தானே நீங்கள்? அதுக்காக தான் சொல்ல வரேன், அதை கேளுங்க. அதனால் நான் சொன்னேன், நான் ரிசைன் பண்ண போகிறேன்னு முதல்ல மோடிக்கிட்ட கேட்டேன். அவர் என்ன சொன்னார் தெரியுமா? இல்லை இல்லை, நீங்கள் குற்றவுணர்வு பெருசாக நினைக்காதீங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் யாரால் அனுப்பப்பட்டிருக்கிறீர்கள்? ஒரு கட்சியால் அனுப்பப்படவில்லை, மக்களால் அனுப்பப்பட்டிருக்கிறது. மக்களுக்கு நாம் மரியாதை செய்ய வேண்டும். ஆகவே நீங்கள் உறுதியாக நீங்கள் ரிசைன் பண்ணக்கூடாதுன்னு அவர் அறிவுரை சொன்னார். நான் இன்ஃபேக்ட் இன்னும் சொல்ல போனால், அப்புறம் சில மாதங்கள் கழித்து ரிசிக்னேஷன் லெட்டரோட ரெடி ஆகிட்டு போய் ஸ்பீக்கரை போய் பார்த்தேன். சார், ஐ டோன்ட் லைக் டு கண்டினியூ, என்ன பண்ணுறது அப்படின்னு. அவர் இதையே அட்வைஸ் பண்ணார். யார் இங்கே வந்துட்டால் இது மக்களுடைய பிரதிநிதி, இது மக்கள் சபை, இது மக்களுடைய பிரதிநிதி, இங்கே கட்சி அவங்க நினச்சதெல்லாம் கிடையாது, அதனால் நீங்கள் அவசரப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இல்லைனா 2 மாதத்துலேயே வெளியே வந்திருப்பேன். இருந்தாலும் கூட நான் இவர்கள் பாராளுமன்றத்தில் செய்த எந்த கோஷத்திற்கும் எந்த கருத்து வேறுபாடுக்கும் நான் உடன்படவும் இல்லை. நான் தனியாக நின்றேன். அவர்கள் போகிற போது அங்கே போய் பந்த் கருன்னு சொல்லி சத்தம் போட்டாங்க, பேப்பர் கீச்சு கேட்டாங்க. பெரும்பாலும் எல்லா திமுக கம்பெனிக்கும் போயிருப்பாங்க பக்கத்தில். ஐ நெவர் வென்ட் தேர். ஐ சாட் இன் மை பிளேஸ். தட் இஸ் ஷோஸ் ஐ ஆம் நாட் ஃபார் திஸ் பீப்புள். பாஜக பிளஸ் அதிமுக அப்படின்னு 2 ஆப்ஷன் இருக்கும்போது ஏன் நீங்கள் அதிமுகவை தேர்ந்தெடுக்கலை? அதாவது அடிப்படையிலேயே என்னுடைய கொள்கைக்கும் திமுக கொள்கைக்கும் முழுக்க ஒத்து வராது. அதிமுக வந்து ஏறத்தாழ அதே கொள்கை, பட் அவங்களோட இவங்க நல்லவங்கன்னு நான் ஃபீல் பண்ணுறது வழக்கம். ஏன்னா இவங்க வந்து அவ்வளோ தீவிரமாக இன்றைக்கு மோடி எதுக்கவில்லை, அங்கே நடக்கிற திட்டங்களை எல்லாம் கொண்டு வர தடையாக இருக்கவில்லை. ஓரளவுக்கு அந்த தேசிய பார்வை உள்ளவர்கள் இவங்க சொல்லலாம். ஆனால் அடிப்படை தேசிய பார்வை உள்ளவர்கள். அதனால தான் அவ்வளோ நாள் அவங்கள ஒற்றுமையாக இருந்தார். கடைசி நேரத்தில் தனக்கு இன்னும் தன்னுடைய பர்சனாலிட்டி ப்ரூவ் பண்ணுங்கிறதுக்காக வந்தாரே ஒழிய, அவர் இன்னமும் பார்த்தா நிச்சயமாக அவர் நாட்டு பற்று நிறைய நிறைந்தவர். இவங்க அப்படி இல்லை. இன்னைக்கு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மோடி அவர்களை கடுமையாக விமர்சிக்கிறார். காங்கிரஸும் சரி பாஜகவும் சரி 2 பேருமே தமிழ்நாட்டு நலனுக்கு எதிரானவர்கள் அப்படின்னு குற்றச்சாட்டு. அது காலத்தின் கட்டாயம். இப்போ அவர் வந்து தன்னுடைய லீடர்ஷிப் ப்ரூவ் பண்ணணும். ப்ரூவ் பண்ணுறது மட்டுமில்லை, இங்கே மைனாரிட்டியால் மட்டும்தான் திமுக வாழ்ந்து கொண்டு இருக்கிறது. ஒரு 17% ஓட்டு. இது வந்து ஏதோ அவங்க தான் உங்களை பாதுகாவலர் மாதிரி நினச்சி அவங்கள ஏமாற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. இவர்களை விட மோடி இந்தியாவில் பிறந்த அத்தனை பேரையும் எந்த மதமாக இருந்தாலும் போற்றுகிறார், பாராட்டுகிறார், ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்கிறார். அத்தனை வசதிகளும் எல்லோருக்கும் போய் சேர வேண்டும் என்று எண்ணுகிறார். இவங்க தான் மோடி பூதம்னு சொல்லி அது ஒரே தப்போ அல்லது போய் சொன்னால் மக்கள் நம்பிட்டாங்க. அது கொஞ்சம் கொஞ்சமாக கரைச்சி எடுத்துக்கிட்டு வருவாங்க. இப்போ கரைந்து கொண்டு வருகிறது. என்னையும் இங்கே இருக்கிற இஸ்லாமிய சகோதரர்கள் வந்து பார்க்குறாங்க, ஐயா நாங்கள் புரிந்து கொண்டோம், நாங்கள் மைனாரிட்டி. அதான் நான் அவங்களுக்கு சொல்கிறது, நீங்கள் புரிந்து கொண்டீர்கள், பிஜேபி வாக்களிங்க, தாமரைக்கு அது ஒரு பகுதி. அதை விட அதிகமாக புரிய வேண்டியது, நீ மைனாரிட்டி வார்த்தையை ஏற்றுக்கொள்ளாதீர்கள். உத்தரப்பிரதேச முதலமைச்சர் தொடங்கி பல்வேறு மத்திய அமைச்சர்கள் வரைக்கும் இந்த சண்டை 80:10-20 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூசகமா ஒரு நம்பர்ஸ் சொல்றாங்க. அது மைனாரிட்டியை பிரதிபலிக்கக்கூடிய விஷயம். நிறைய அரசியல் விமர்சகர்கள் சொல்றாங்க. நீங்க மைனாரிட்டின்னு சொல்ல மறுத்தாலும் உங்க கட்சி தலைமை அப்படின்றது
அந்த மைனாரிட்டி அப்படின்றத மறுக்க நான் சொல்கிறேனே, நான் பெரும்பாலான கொள்கை பிஜேபியோட கொள்கை அது. அதற்காக எந்த காரணத்தை கொண்டும் இந்த மண்ணில் பிறந்த யாரையும் தூரப்படுத்த மாட்டேன். எல்லோரும் என் சகோதரர்கள், அவ்வளவுதான். பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் உங்களுக்காக பரப்புரை செய்ய அங்கே வருவாரா? வாய்ப்பு இருக்கா? வர வாய்ப்பு இருக்கிறது. அதேமாதிரி 13ஆம் தேதி என்று சொல்லுகிறார்கள். இன்னும் அதை உறுதிப்படுத்தவில்லை. நடக்கும் என்று எண்ணுகிறேன். வாரிசு அரசியலை தான் பாஜக கடுமையாக விமர்சனம் செய்து, உங்கள் கட்சியிலும் வாரிசு அரசியல் இருக்கு அப்படின்ற ஒரு பார்வை பரவலாக முன்வைக்கப்படுது. அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? வாரிசு அரசியலை நானும் கடுமையாக இருக்கிறேன், அதில் சந்தேகமே இல்லை. ஆனால் வாரிசு அரசியல் என்றால் என்று யாருக்கும் சரியான விளக்கமும் தெரியவில்லை. அதே மாதிரி டெஃபினிஷன் கொடுக்கல. இப்போ புரிஞ்சுக்கங்க, வாரிசு அரசியல் என்றால் ஒரே நேரத்தில் அப்பாவோ தாத்தாவோ பிள்ளையோ அக்கா தங்கச்சியோ பதவியில் இருந்து, ஆட்சி பதவியில் இருந்து அவர்கள் அரசு வரிப்பணத்தில் சம்பளம் வாங்கினால் அதுதான் குடும்ப ஆட்சி என்று புரிந்து கொள்ளுங்கள். குடும்ப கட்சிங்கிறது ஒரு கட்சியை 500 பேர் 1000 பேர் சேர்ந்து கூட குடும்பத்தில் கட்சி நடத்தலாம். அதனால் ஒன்றும் ஆக போகிறதில்ல. 10 பேருக்கு பதிலாக 12 பேர் சேருவோம், அவ்வளோதான். மத்திய அமைப்புகளை வச்சு அச்சுறுத்தி தான் நிறைய கட்சியில தங்கள் பக்கம் இருக்கிறாங்க அப்படின்ற குற்றச்சாட்டு பரவலா இருக்கு. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்க இந்த இடியும் சிபிஐயும் ஐடியும் என்ன மோடி கண்டுபிடிச்ச பேராது 50 60 ஆண்டு 47 நீங்கள் தான் ஆனீங்க. இந்த இதெல்லாம் எப்போ இருந்து வந்தது? அப்போ இருந்தே தான் இருக்குது. அவங்களுக்கு ஒரு அசைன்மெண்ட் இருக்குது, ஒரு வேலை இருக்குது. இன்றைக்கி எலெக்ஷனுங்கிறதுனால கிளாஸ் டீச்சர் போய் கிளாஸ் எடுக்காமல் இருப்பாங்களா? டிரைவர் தான் வண்டி ஓட்டாமல் இருப்பானா? ஒரு ஃபேக்ட்ரி இயங்காமல் இருக்குமா? அது செப்பரேட். நீங்கள் இது என்ன இப்படி கோர்த்துக்கிட்டு தன்னை காப்பாற்றிக்கிறது? இப்போ 1200 பேருக்கு 1200 குடும்பங்களை சேர்ந்த ஒரு பிள்ளைகளுக்கு நீங்கள் கல்வி கொடுத்துருக்கீங்க. உங்களுடைய தேர்தல் ப்ரோக்ரஸ் கார்ட்லையும் அதை மென்ஷன் பண்ணியிருக்கீங்க. ஆனால் அதே மாதிரி புதுமை பெண் திட்டத்தின் மூலமாக பல்லாயிரக்கணக்கான மாணவர்கள் பயன்பெற போகிறாங்க. அவங்களுக்கான இலவச பேருந்து, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே தமிழ்நாடு அரசுடைய சாதனையாக சொல்கிறாங்க. அதை நீங்கள் எப்படி என்ன சார் நீங்கள் நினைக்கிறீங்க? என்னுடைய வரிப்பணம் சார், என்னுடைய வரிப்பணம், உன்னுடைய வரிப்பணம். திட்டம் போடுவதும் அதை மக்களுக்கு பயன்படுத்துவதும் அரசனுடைய வேலை. இது உங்களுடைய வேலை இல்லை. நான் 1 ரூபாய் கொடுத்தால் என்னுடைய உழைத்த காசில் இருந்து நான் கொடுப்பது. அல்லது என்னுடைய பல்கலைக்கழகம் என்றால் அதற்கான வேலை உழைப்பை போட்டிருக்கிறேன். அதன் மூலமாக பல்கலைக்கழகத்தில் அகாமடேட் பண்ணுறேன். அதனால் நான் செய்கிறது அவங்க செய்கிறது ஒன்றாகாது. நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் வாங்கின சம்பளம் வாங்குறீங்களா, அது தொழில் பண்ணுறீங்களா, அதிலிருந்து கொடுக்குறேன்னு சொல்லுங்கள். ஐ வில் பி ஹாப்பி. கொடுக்க சொல்லுங்கள். இப்போ இருக்கக்கூடிய கள நிலவரம் தொடர்பாகவும் உங்களுடைய வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கு அப்படின்னு ரொம்ப நம்பிக்கையாக எங்களோட நிறைய கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்களுடைய வருகைக்கும் உங்களுடைய கருத்து பெயருக்கும் மிக்க நன்றி சார். நன்றி.